உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் கொண்டாடும் இந்த நாட்களிலே உங்கள் மகிழ்ச்சி பெருகுவதாக, உங்கள் ஆனந்தம் பெருகுவதாக, உங்களுடைய சந்தோஷம் பெருகுவதாக, உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. ஏனென்றால் நம்மில் வாசம் பண்ண சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் இம்மானுவேலனாய் நம்மை தேடி அவர் வந்து விட்டார். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி உங்களோடு பேச வைக்கிறார். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தாங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆம், வான சாஸ்திரிகள் உலகில் பல நாடுகளிலிருந்து உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு அவளோடு கூட பல நாடுகளை சார்ந்த வான சாஸ்திரிகள் எருசலேமுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் மத்தேயு 2:2 பாருங்க. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் வானத்தில் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இது எப்படி இந்த வான சாஸ்திரிகளுக்கு தெரியும்? ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளாகவே உலகம் முழுவதும் உள்ள தெய்வ பக்தியுள்ள மக்களுக்கு கடவுள் மனித உடல் எடுத்து மேசையாவாக மீட்பராக வரப்போகிறார் என்ற நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. என்னாகமம் 24:17 யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் ராஜா வருகிறார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆக ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்ற அந்த செய்தி, வானத்தில் உதிக்கும் நட்சத்திரம் முழு உலகத்திற்குமான ஒரு செய்தி அது. ஆக இந்த வான சாஸ்திரிகள் கிரகங்களை ஆராய்வு செய்கிறவர்கள், உலகில் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்தவர்கள். சந்திரனை விட நிலாவை விட மிக பெரிதான ஒரு நட்சத்திரம் வான மண்டலத்தில் தோன்றி உலகம் முழுவதும் ஒரு பிரகாசமாக அது நிலைத்ததனால அவர்கள் முன்னுமே கேள்விப்பட்டிருந்த வானத்தில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்ற அந்த தேவ செய்தியினுடைய சாட்சியத்தை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். ஆகவே ஜப்பானிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, சீனாவிலிருந்து, உலகில் பல நாடுகளிலிருந்து இந்த வான சாஸ்திரிகள், இந்த நட்சத்திரங்களை ஆய்வு செய்கிறவர்கள், யூதரின் ராஜா பிறந்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட மக்களின் ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார், வானத்தில் அவருடைய நட்சத்திரம் தோன்றிவிட்டது என்று சொல்லி அந்த நட்சத்திரம் வழிகாட்டுதலின்படியே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். வாஞ்சியோடு வந்தவர்கள். நாம் நினைக்கிறது போல 2-3 பேர் வந்தார்கள் என்று எண்ண வேண்டாம். என்றால் அங்கு 3 பரிசு பொருட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்துல அவருடைய பாதத்தில் வைக்கிறதை வைத்து 2-3 பேர் தான் வந்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உலகில் உள்ள பல நாடுகளின் ஓலைச்சுவடிகளில அநேக பேர் வந்திருக்கிறதை இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் வந்து உலகத்தின் மகிமையின் ராஜாதி ராஜாவான இயேசுவை தரிசித்தார்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்கள் வாஞ்சியோடு தேடினார்கள், ஆண்டவர் இயேசுவை கண்டடைந்து விட்டார்கள். கிறிஸ்து பிறப்பு என்பது முழு உலகில் உள்ள எல்லா மதத்தாருக்கும் மார்க்கத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அது சொந்தமானதல்ல. என்றால் ஆண்டவர் இயேசு பிறந்த போது கிறிஸ்தவர்கள் என்ற உலகில் யாரும் இருந்தது கிடையாது. அவர் உலக இரட்சகர், சர்வத்தை உண்டாக்கிய தேவன். அவர் மனித உடல் எடுத்து நமது மீட்பராய், நம்மில் வாடும் இம்மானுவேல் கடவுளாய் இந்த உலகத்துக்கு அவர் வந்து விட்டார். ஆகவே இந்த வான சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்று பைபிள் சொல்லுகிறது. கவனித்து பார்த்தீர்களா? அவர்கள் பெட்டி பெட்டியாக தங்க கட்டிகளையும் பலவிதமான பரிசு பொருட்களோடு தான் பல நாடுகளிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள்.
ஆகவே தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்க கட்டிகளை எடுத்து பிறந்திருக்கிற உலக இரட்சகர் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறார்கள். தூப வர்க்கத்தை எடுத்து வைத்தார்களாம். நல்லதும் எனும் விலையேற பெற்ற நறுமல தைலத்தை எடுத்து வைத்தார்களாம். இந்த மூன்றும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். தங்கம் என்பது பரிசுத்தத்தின் முன் அடையாளம். எப்படி தங்கத்தை எவ்வளவுதான் எரித்தாலும் அது தண்ணீரை போல தங்கம் மாறுமே தவிர அது சாம்பலாய் மாறிவிடாது. அதுபோலதான் பரிசுத்தம் கூட. எத்தனை பாவ கூட்டங்கள் பெருகினாலும் பரிசுத்தம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். என்றால் தேவன் பரிசுத்தர். இரண்டாவது தூப வர்க்கம். அது ஜெபத்தின் அடையாளம். சாம்பிராணி புகை தூப வர்க்கம் என்பது அது ஜெபத்தின் அடையாளம். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பது என்பது தேவன் பிரியமா இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை தேவன் பிரியத்தோடு பார்க்கிறார். ஆமென் அன்பானவர்களே. மூன்றாவதாக நல்லதும் என்னும் விலையேற பெற்ற வாசனை திரவியம் அது வைத்தார்கள். அந்த வாசனை திரவியம் ஒரு இடத்துல பயன்படுத்தினால் அந்த பகுதி முழுவதும் அந்த வாசனை மறைவதற்கு பல நாட்கள் ஆகுமாம். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி என்பது. அந்த வாசனை திரவியம் எப்படி எல்லா பக்கமும் பரகுவதோ அதுபோல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி முழு உலகத்திற்கும் அது பரவி சென்று கொண்டே இருக்கிறது இந்த 2023 ஆண்டுகளாக. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, இந்த கிறிஸ்து பிறந்த நாளில நாமும் கூட நமது ஆவி ஆத்துமா சரீரத்தை நம்மை தேடி வந்து இம்மானுவேலாம் நம் கர்த்தராக இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் தேவனை எப்பொழுதும் தேட வேண்டும். அவருடைய நற்செய்தியில நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நற்செய்தி நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை அபிஷேகமாய் மாற்றிவிடும், வெற்றியாக மாற்றிவிடும், ஆசீர்வாதமாக மாற்றிவிடும். நம்மை நாம் இம்மானுவேல் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உலகத்திற்கு வெளிப்படுத்தினீரே. இம்மானுவேலனாய் தேவன் எங்களோடு இருக்க வந்தீரே. அந்த வான சாஸ்திரிகள் வானத்தில் தோன்றிய அந்த ஆச்சரியமான நட்சத்திரத்தை கண்டு உம்மை தேடி வந்து கண்டுபிடித்தார்களே. தங்கத்தையும் தூப வர்க்கத்தையும் நல்லதும் தைலத்தையும் வைத்தார்களே. பரிசுத்தமும் ஜெபமும் நற்செய்தியும் தேவனே உமது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்படியாக இந்த உலகம் முழுவதும் ராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி உலகம் எங்கும் எல்லா மதத்தார் மத்தியில எல்லா தேசங்கள் மத்தியில வளர்வதாக, பிசாசு தடை பண்ணுகிற சுவிசேஷம் வளராததற்கு தடை பண்ணுகிற சாத்தானுடைய தடைகளை, அந்த சாத்தானுடைய கருவிகளாக பயன்படும் நற்செய்தி எதிர்க்கிற உலக தலைவர்களையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. உமது சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சென்றடைய வேண்டும். அப்போது உமது ராஜ்யம் இறங்கி வரும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.